வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவி ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். பஸ் கட்டணம் 6 வீதத்தால் அதிகரிப்பு, அத்தியாவசிய 15 பொருட்களுக்கு நிவாரணம். புதிய பஸ் கட்டண திருத்தம் தொடர்பில் பஸ் சங்கங்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடு. வட்வரிக்கு என்ன நடக்கும்? බද්ධ ක්‍රියාත්මක කරන්න ඕනනම් දැරිය හැකි වන ආකාරයට ක්‍රියාත්මක කිරීම සඳහා සංශෝධනයකින් එහෙම නැත්නම් සම්පූර්ණයෙන්ම ප්‍රතික්ෂේප කරන්න. ගෙවිය යුතු ණය ප්‍රමාණය වෙනුවෙන් අපි తాවකාලිකව 104ක බද්දක් අපි වැඩි කරා. VAT ඉහළ දාලා නෙමෙයිනේ රාජපක්ෂගේ හොරණා කියනවා කිව්වේ. රත්තරන් අස්සයෝ මාලිගාවල් විකුණලා සුබදිද ඇති කරනවා කියලානේ. கிழங்கு, சீனி, பருப்பு உள்ளிட்ட 15 அத்தியாவசிய பொருட்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை இன்று தீர்மானித்துள்ளது. இந்த பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மொத்த இறக்குமதியாளர்களுக்கும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலருக்கும் இடையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் நிதி அமைச்சில் ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. அத்தியாவசிய பொருட்களுக்கான மொத்த மற்றும் சில்லறை விலைகளுக்கு இடையிலான வித்தியாசம் அதிகரித்து காணப்படுவதாக இதன்போது மொத்த இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். இதனால் அரசாங்கம் தலையிட்டு இடைத்தரகர்கள் இன்றி அத்தியாவசிய பொருட்களை நுகர்வோருக்கு வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மொத்த இறக்குமதியாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாளாந்தம் மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை ஊடகங்கள் மூலம் பிரசாரம் செய்து நுகர்வோருக்கு நியாயமான விலையில் பொருட்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாம் 3 பிரிவுகளாக இந்த விடயத்தை எதிர்நோக்கியுள்ளோம். முதலாவது விடயம் மொத்த இறக்குமதி. இந்த துறையை நாம் விசேட்டரனாக முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தனியார் பிரிவுடன் இணைந்து முறையாக செயற்பட வேண்டும். அதனால் குறைந்த விலைக்கு பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வர முடியும். அத்துடன் பிரிக்கும் போது இதனை சேட்டரனாக செயற்பட வேண்டும். அத்துடன் 15 அத்தியாவசிய பொருட்களுக்கு நிலையான விலையொன்றை நீண்ட காலத்திற்கு பேணுவதற்கு நடவடிக்கை எடுப்பது 3வது விடயமாகும். அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் நுகர்வோர் அதிகார சபையுடன் இணைந்து சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி இன்று வர்த்தக அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இம்முறையும் 15 பொருட்களின் விலையை குறைத்துள்ளோம். அந்த 15 பொருட்களும் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் விற்பனை செய்யப்படும். சீனி, பருப்பு, கிழங்கு, வெங்காயம், மிளகாய், டின்மீன், பயறு, கவுப்பி, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, சீரகம், கடலை, சோயா, பாமெண்ணெய், கருவாடு, நெத்தலி, மாசி, உளுந்து, மஞ்சள் போன்ற பொருட்கள் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் விற்பனை செய்யப்படும். இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நாளை அல்லது நாளை மறுதினம் பிரசுரிக்கப்படும். மக்களின் நலனை கருத்தில் கொண்டே நாம் இதனை செய்கின்றோம். வடமாகாண சபையின் 56வது அமர்வு இன்று நடைபெற்றது. இன்றைய அமர்வுகள் காலை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் மாகாண சபைக்கு முன்பாக இடம்பெற்ற மீனவர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக இன்றைய அமர்வுகள் 11:30 அளவிலே ஆரம்பமானது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல் மற்றும் இழுவை படகு மூலமான மீன்பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்து வடமாகாண சபைக்கு முன்னால் மீனவர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். இதை நான் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சொல்லி வைக்கின்றேன். எங்களுடைய கடல் வளமானது 3 வழிகளில் வெகுவாக அழிவடைந்து வருகின்றது. இதை நாங்கள் பார்த்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அதிகாரம் இல்லை என்று எங்களுடைய அடுத்த சந்ததி கடல் வளத்துக்கு கையேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே ஒன்று இந்திய இழுவைப்படை நிறுத்தப்பட வேண்டும், எமது தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள் நிறுத்தப்பட வேண்டும், அளவுக்கு அதிகமாக தென்பகுதியில் இருந்து வருகின்றவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். இலங்கை கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்களை அனுமதிக்க கோரும் இந்திய அரசின் யோசனையை இலங்கை அரசு எதிர்க்க வேண்டும் எனவும் வடபகுதி மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு உடனடியான தீர்வு காண வேண்டும் எனவும் மீனவர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். எங்களை பொறுத்தவரையில் இவ்வாறான ஒரு அனுமதியை இந்திய மீனவ ரோலர்கள் இங்கே எங்களுடைய தாய கடற்பரப்பிலே தொழில் செய்வதற்கான அனுமதியை இலங்கை அரசு வழங்க முன்வருவதானது தமிழ் உறவுகளையும் அந்த தமிழக மீனவர்களையும் ஈழத்தமிழ் மீனவர்களையும் மோத விடுகின்ற ஒரு சதி முயற்சியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இது இலங்கை அரசாங்கமும் இந்திய மத்திய அரசும் கூட்டாக சேர்ந்து மேற்கொள்ளுகின்ற ஒரு சதி நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். தமிழர்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த வடமாகாண சபையினர் அதற்கு ஆமோதித்திருப்பது என்பது அரசின் கைக்கூலியாகவும் இந்தியாவின் கைக்கூலியாகவும் இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் வெளிப்படுத்துகின்றது. இந்திய இழுவை படகுகள் இலங்கைக்குள் அனுமதிக்கப்படக்கூடாது என்பது தொடர்பாகவும் அதே நேரம் உள்ளூர் இழுவை படகுகள் தடுக்கப்படணும், ஒட்டுமொத்தமாக மீனவர்கள் முகங்கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகள் வேண்டும் என்பது தொடர்பாகவும் வடமாகாண சபை அதற்கான தீர்மானங்களை எடுத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் உள்ளூர் இழுவை படகுகள் தடுப்பதற்கு மாகாண சபை எடுத்த முடிவுகளை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. போராட்டத்தின் இறுதியில் வடமாகாண கல்வி அமைச்சர் தானா குருகுலராசாவிடம் வடபகுதி மீனவர்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது.
இதேவேளை இன்றைய வடமாகாண சபை அமர்வில் 5 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய வடமாகாண சபை அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வடமாகாண சபையின் ஆளும் கட்சி உறுப்பினராக செந்தில்நாதன் மயூரன் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் போனஸ் ஆசனங்களுள் ஒன்று வருடத்திற்கு ஒரு முறை சுழற்சி முறையில் கூட்டமைப்பின் ஏனைய கட்சிகளுக்குள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த வருடம் டிலோவைச் சேர்ந்த செந்தில்நாதன் மயூரனுக்கு அந்த போனஸ் ஆசனம் வழங்கப்பட்டது. பதவி பிரமாணத்தை தொடர்ந்து தனது முதலாவது கன்னியுரையை செந்தில்நாதன் மயூரன் ஆற்றினார். எமது மக்களின் மீள்குடியேற்றம், போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, வீட்டு வசதிகள் போன்ற அடிப்படை தேவைகளை மக்களுக்கு பெற்று கொடுக்க இன்னமும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளது. இந்த புதிய கூட்டு அரசாங்கத்தில் எமது மக்கள் இன்னமும் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பதை மறுப்பதற்கும் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தீர்வு விடயத்தில் மந்தகதியிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது எல்லோரும் அறிந்த விடயமாகும். இரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்த போராளிகளினதும் மக்களினதும் உன்னதமான உயிர் தியாகங்கள் ஒரு நாளும் வீணாகி போய்விடாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இன்றைய அமர்வில் 5 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அவை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டன. வடமாகாண சபை உறுப்பினர் தூணா ரவிகரன் 2 பிரேரணைகளை சமர்ப்பித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடல் தொழில் தொடர்பாக கடந்த 2016 6 10ஆம் தேதி மத்திய கடல் தொழில் அமைச்சில் கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இக்கூட்டம் தொடர்பாக எனக்கு கிடைத்த தரவுகளின்படி இக்கூட்டத்திற்கு முல்லைத்தீவு மாவட்ட பாதுகாப்பு படைகளின் தளபதி முல்லைத்தீவு மாவட்டத்தின் மீன்பிடியின் வரலாறு தொடர்பான நிகழ்த்துகை ஒன்றை அங்கு நிகழ்த்தியுள்ளார். இதில் முல்லைத்தீவு கடற்கரைப்பாடுகளின் உரிமையாளர்களாக சிங்கள முதலாளிகளே இருந்தார்கள் எனவும் இவர்களிடம் கூலி தொழிலாளர்களாக தமிழ் மீனவர்கள் தொழில் செய்தனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 56 பேருக்கு அந்த பாடுகள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த பாடுகளில் 38 பேர் தமிழர்கள், ஏனைய 18 பேர் தான் ஏனையோர். முல்லை மாவட்ட மீன்பிடி சம்பந்தமான இந்த கூட்டத்திலே கடற்படை அதிகாரிகளோ ராணுவமோ வாரது தவறல்ல. அவர்கள் பிழையாக சொல்ற கருத்து தான் நான் சொல்லுகின்றேன். அங்கே அவர் தான் ஏதோ நீண்ட காலம் முல்லைத்தீவிலே வாழ்ந்தது போலவும் சிங்கள மக்கள் அங்கே கடற்படை தொழில் செய்ததாகவும் அவருக்கு கீழே தமிழ் மக்கள் கூலிகளை செய்ததாகவும் சொன்ன கருத்து தான் அங்க தவறு. அதாவது கடற்படை முல்லைத்தீவில மட்டுமில்ல, யாழ்ப்பாணத்திலே இரட்டை இன்ஜினிலே போகும் பொழுது 8 கோர்ஸ் பவர் இன்ஜின் என்று சொன்னால் இரட்டை இன்ஜினிலே அவர்கள் கட்டாயம் போக வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இரட்டை இன்ஜின் அவர்கள் அந்த மோட்டாரை கொண்டு செல்ல முடியாது என்று சொல்லி இங்கே கடற்படையினர் தடை விதிக்கின்றார்கள். மன்னார் தாண்டி புத்தகத்திலிருந்து நீர்கொழும்பு வரைக்கும் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அங்க உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை. அவர்கள் எத்தனை இன்ஜினும் பூட்டி ஓடலாம், எவ்வளவு தூரத்துக்கும் போகலாம். அப்ப இப்படியாக அந்த கடற்படை ஒரு சிவில் விடயத்துல தான் அங்கே தலையிடுது. ஒன்று பழுதுபட்டால் அவர்கள் கடலிலே அடைந்து அலையிலே அடிபட்டு வேற தேசங்களுக்கு போகலாம் அல்லது அமர்ந்து இறந்து போகக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது. எங்களுடைய இருப்பையும் அவர்கள் அடக்கியால முனைகிறார்கள். அது மட்டுமில்ல கௌரவ தலைவர் அவர்களே, நயனாவிலே 64 அடியிலே, இலங்கையிலே எங்கும் இல்லாத அளவிலே 64 அடியிலே கடற்படைதான் அந்த புத்த விகாரை கட்டிக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வடமாகாண சபை உறுப்பினர் சானா சுகிர்தன் 2 பிரேரணைகளை சபையில் சமர்ப்பித்தார். நாட்டில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பட்டதாரி மாணவர்களை அரசு சேவைக்கு உள்வாங்கும் வயதினை 45 வயதாக உயர்த்துமாறு மாண்புமிகு ஜனாதிபதி மற்றும் கௌரவ பிரதமர் அவர்களை இச்சபை கோரி நிற்கின்றது. 2006ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் தொடங்கிய காலத்திலிருந்து 2009ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதிக்குள் பல பல்கலைக்கழக மாணவர்களும் பல பட்டங்களை முடித்தவர்களும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் அல்லது விடுதலை போராட்டத்தில் இணைந்து புனர்வாழ்வுகளை பெற்று மீளவும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அரசு சேவைக்கு விண்ணப்பிக்கின்ற போது அவர்களது வயதில்லை 36, 37, 40 அந்த வயதில்லை சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் மீண்டும் அந்த அரசு சேவையில் இணைய முடியாத சூழல் ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய மாகாணத்திலே 2011ஆம் ஆண்டு பிறந்த குழந்தை சில வேளைகளிலே முள்ளிவாய்க்கால் சென்று மினிக் ஃபார்மிலே முள்ளு கம்பிகளிலே பிறந்திருக்கலாம். அந்த குழந்தைகளுடைய வயது இப்பொழுது எவ்வளவு? போரினால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இன்னும் ஒரு 15 வருடங்கள் எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இங்க இருக்குது. அந்த குழந்தை பிறந்து இப்ப 6 வயது 5 வயது 2030ஆம் ஆண்டுல அதுக்கு கிராஜுவேட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குதோ தெரியல. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இது தேவையா இருக்கிறது.
போராளிகளாக இருந்தவர்கள் தங்களை இந்த சென்ற போர்க்காலங்களிலே தாக்கப்பட்டவர்கள் எல்லோரும் இந்த சாரதி வேலையாவது தங்களுக்கு கிடைக்குமா? வயதில்லை 35, 44 வயது, எனக்கு சாரதிக்குரிய சகல தகவலும் உண்டு, ஆனால் என்னால் விண்ணப்பிக்க முடியாது என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அத்துடன் வவுனியா மாவட்டத்தின் முன்பள்ளி கட்டமைப்பிற்குள் பதிவு செய்யப்பட்டுள்ள முன்பணிகளைச் சேர்ந்த 4 ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவு வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பான பிரேரணை ஒன்றும் முன்வைக்கப்பட்டு இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைய அமர்வில் விசாரணை குழுக்களின் உறுப்பினர்கள் தொடர்பிலும் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. முதலமைச்சரே விசாரிக்கிறது தான் பொருத்தமா இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது இன்னொரு நீதிவான கொடுத்து அவரோட எதிர்கட்சி தலைவருக்கு உதைக்கும். நான் சொல்றது இந்த மாநகர சம்பந்தமாக அந்த தீர்வில நீதிபதி விசாரணை ஒற்று நீதிபதி விசாரணையும் பெரியல. எங்கட முதலமைச்சர் நீதியரசர் என்ற முறையில் அவர் செய்யறது பொருத்தம். இது நான் சொல்ல வேணும்ன்றதுக்காச்சு அதை நாங்கள் சொன்னாங்க. அவருக்கு அந்த பொருத்தம் தகுதி. முதலமைச்சர் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்ட ஒரு விசாரணை குழுவில் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி பல்லடத்துல நகரசபை சம்பந்தமாக அவைத்தலைவரை பற்றி என்னை பற்றி மிக அவதூறா நீ வேணா கூப்பிட்டு இருக்கலாம். அந்த நீதிபதி அவர் நீதிபதி என்றவரை பற்றி சந்தியால் அங்க வச்சு கூட்ட வச்சு பேச முடியுமா? அப்படி கேவலம் கேட்ட ஆக்களை ஓய்வு பெற்ற நீதிபதி என்று போடாமல் பொறுப்பான ஆக்களை போடணும். நீதிபதி என்றா போல எல்லாரும் பெரிய திறமான ஆக்கள் இல்ல, தம்மாத்து சுத்தமாத்து உள்ள ஆக்கள் எல்லாம் இருக்கணும். கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் சாதகமான சூழ்நிலை உருவாகியிருப்பதாக அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தெரிவித்தார். ராணுவ கட்டுப்பாட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்கள் அரசாங்க அதிபரிடம் இன்று மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இன்று காலை 10 மணி அளவில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு சென்ற பரவிப்பாஞ்சான் மக்கள் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜரை கையளித்தனர். இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை விரைவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி இந்த மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. பரவிப்பாஞ்சான் பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய இருப்பிடங்களுக்கு செல்வதற்கான முயற்சிகளை பல வருடங்களாக மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இது தொடர்பாக அவர்கள் அடிக்கடி தங்களுடைய முறைப்பாடுகளையும் தங்களுடைய அவலங்களையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாகவே எங்களுடைய உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இது சம்பந்தமாக அறியப்படுத்தி இருக்கின்றோம். அதற்கான சில சாதகமான சூழ்நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது. எனவே அவர்களுடைய இந்த மகஜரையும் நான் மீண்டும் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைப்பதோடு நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் ஒரு குறுகிய காலத்திலே இதற்கான ஒரு நல்ல முடிவை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்கின்ற அந்த செய்தியை என்னால் கூறிக்கொள்ள முடியும். அரசு அதிபரிடம் பரவிப்பாஞ்சான் மக்கள் சமூகத்தை அந்த மகஜரை கையில் கொடுத்த போது அவர் சொன்னார், உயர் அதிகாரி அவர்களிடம் கதைத்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லி எல்லோருக்கும் கதைச்சு விட்டிருக்கிறார். பரவிப்பாஞ்சான் மக்கள் எல்லோரும் அரவாசி குடும்பம் பகுதியை விட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு விடுபட வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த போராட்டத்தில் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நமது காணியை தருவதற்கு தான் பல தடவைகள் பல வடிவைகளை எல்லா இடத்திலையும் எல்லா இதையும் கதைத்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். விரைவில் எங்களுக்கு நல்ல பதிலை தருவேன் என்று அரசு அதிபர் கூறியிருக்கிறார். நாங்கள் 40-50 வருஷமா வாழ்ந்த பூமியை விட்டுட்டு நாங்கள் போய் வாடகை வீடுகளையும் கூரை வழியையும் கொட்டில் வழியையும் கொடுக்கானுக்கையும் பாம்புக்குள்ளையும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் ஏங்கி குழந்தைகளை வச்சு கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துருக்கிறோம். எங்களுக்கு எங்கட இடம் வேணும். இதுக்கு மேற்கொண்டு இனி நாங்கள் என்ன செய்கிறன்றதையும் அவைதான் எங்களுக்கு சொல்லணும். என்ன முடிவு சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க, எங்களுக்கு ஒரு பகுதிக்கு விட்டு ஒரு பகுதிக்கு விடாம எங்களை போய் பஞ்சம் தீர்க்கிறீங்க. நாங்கள் அதுக்குள்ள வாழ்ந்த மனுஷர் இல்லையா? எங்களுக்கு என்ன முடிவு சரியான முடிவு சொல்லி எங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இல்லைன்னு சொன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் உண்ணாம தின்னம் என்றாலும் அந்த சந்தியில கிடந்து நாங்கள் சாகிறது உறுதி. தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை 2 நாட்களாக முன்னெடுத்த கவனியிருப்பை பரவிப்பாஞ்சான் மக்கள் தற்காலிகமாக கைவிட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதான அனுசரணை. கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்கள் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராடி வருகின்றனர். அரசியல்வாதிகள் அதிகாரின பலரிடமும் தமது நிலை தொடர்பில் தெளிவுபடுத்தி பரவிப்பாஞ்சான் மக்கள் ராணுவத்துக்கும் மகஜரை கையளித்தனர். அனைத்தும் ஏமாற்றமாகவே தொடரும் நிலையில் கடந்த 9ஆம் தேதி தொடர் போராட்டத்தையும் அவர்கள் முன்னெடுத்திருந்தனர். குறித்த பகுதிக்கு வருகை தந்த மேலதிக அரசாங்க அதிபரிடம் மகஜரை கையளித்த மக்கள் மேலதிக அரசாங்க அதிபரின் வேண்டுகோளிற்கு அமைய காத்திருப்பை கடைபிடிக்கின்றனர்.
மகேந்திரன் பூங்கொடி எனும் பெண்மணி தனது 5 பிள்ளைகளுடன் எந்தவித பாதுகாப்புமற்ற பகுதியில் வசித்து வருகின்றார். தமது காணியை மீட்டு தந்தால் தமது வாழ்வில் மீழ்ச்சி ஏற்படும் எனவும் இந்த பெண்மணி தெரிவிக்கின்றார். வீட்டில் இருக்கிறோம். எனக்கு காணி அதுக்கே இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை. அதுக்கு ஒரு பரப்பு காணி எனக்கு இருக்கு. எனக்கு 5 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். அப்போ எனக்கு அந்த காணியை விட்டால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நான் கூலி வேலை செய்து தான் இந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறேன். இதுக்குள்ளேயும் எனக்கு ஒரு வீடும் இல்லை. இந்த வீடு இப்படித்தான் இருக்கு. அதனால எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் காணி. அந்த காணியை விட்டா சுற்றிலும் தகரத்திலான தற்காலிக வீட்டில் பாதுகாப்பற்ற நிலையில் தனது காலத்தை கழித்து வருவதாக இவரின் அங்கலாய்ப்பு பதிவாகியது. இந்த கிணறு 1954ஆம் ஆண்டு பறையப்பாஞ்சான் மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒன்றாகும். இவ்வாறு வரலாற்று விழுமியம் கொண்ட பல்வேறு அம்சங்களோடு வாழ்ந்த இப்பகுதி மக்கள் இன்று உறவினர் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் என பல்வேறுபட்ட பகுதிகளிலே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சியில் இருந்து சப்த சங்கரி. இதேவேளை பரவி பாஞ்சான் கிராமத்தின் ஒரு பகுதி ராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டு ஜனாதிபதியினால் மக்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த வீடுகளில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படாத நிலையில் மக்கள் தமது காலத்தை கொண்டு செல்கின்றனர். எங்களை விடாம இருந்து நாங்கள் சரியா கஷ்டப்பட்டு அவை வேட்டியெல்லாம் போய் பெரிய கரைச்சல் பட்டு இதாண்டு எங்கட இடம் விட்டாச்சு. குறிப்பிட்ட ஒரு சொட்டு இடம் தான் விட்டு கிடக்கும். மற்ற இடங்கள் விடாயில. அந்த இடத்தையும் விட்டு எங்களுக்கு அடிப்படை வசதி, டொய்லெட் இல்ல, கிணறு இல்ல, அடிப்படை வசதிக்கே இல்ல தம்பி. எங்களுக்கு இப்ப உடனே கட்டக்கூடிய வசதியும் இல்ல. ஏதோ இவ்வளவுக்கு விட்டதுக்கு பெரிய தோத்திரம். 2வது எங்களுக்கு விட்டதுக்கு ஒரு தரம் வந்து பார்க்கல. ஒரு எம்பி சரி வந்து பார்க்கல. என்ன செய்யறீங்க? ஒரு தகர துண்டு கூட தரையில, தகர துண்டு கூட தரையில. அவங்க விட்டுட்டு போனபடியே நாங்க இருக்கிறோம். அப்படியே இன்னும் காலம்தான் இனி பதில் சொல்லணும். 100 நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக. இந்த நீரையே நாம் அருந்துகின்றோம். இதனால் 15 அல்லது 16 வயதாகும் போது பிள்ளைகள் நோய்வாய்ப்படுகின்றனர். குறிப்பாக இங்கு சிறுநீரக நோய் அதிகளவில் பரவுகின்றது. 18, 19 வயதாகும் போது பலர் மரணிக்கின்றனர். தனமல்வில கிவுலகம கிராம மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்குகின்றனர். சிறுநீரக நோயினால் இந்த கிராமத்தில் உள்ள அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிராமத்தில் உள்ள குழாய் கிணறு மூலம் நீரை பெற்றுக்கொள்ள நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை காண முடிந்தது. அத்துடன் தமது அயல் கிராமமான பரம்பேகம எனும் கிராமத்திற்கு மிக நீண்ட தூரம் பயணித்து நீரை பெற்றுக் கொள்கின்றனர். மாத்தரை கம்புருப்பேட்டை கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு நீர் பாய்ச்சிய இந்த கால்வாய் இன்று சீரிழந்து காணப்படுகின்றது. கிளிநொச்சி பெரிய பரந்தன் அரச கலவன் பாடசாலை மாணவர்கள் தொடர்ந்தும் இவ்வாறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் போது இந்த பாடசாலை சமூகத்தினரை நாம் சந்தித்தோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறா கூட அடிப்படை தண்ணி பிரச்சனை இருக்குது. பண்டைய விளையாட்டு போட்டி வச்சுனாங்க. விளையாட்டு போட்டியில பேரண்ட்ஸ் பழைய மாணவெல்லாம் வந்து அப்ப குடிக்கிற தண்ணி பிரச்சனையால எங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஐயா தான் தந்து வரும். கொஞ்ச நாள் அவர் வெளிநாட்டுக்கு போட்டார். அதனால பக்கத்து ராணுவத்திட்ட போய் கதைச்சாவே கொண்டு வந்து பவசர்ல தந்துட்டு போனாங்க. மற்றும்படி மழை காலங்கள்ல வந்து தண்ணியில அந்த தண்ணி குடிக்க கூடாதுன்னு வராது பேப்பர் வரல. வடிகட்டின தண்ணியை குடிங்க. ஆனா அப்படியான இல்லாம பிள்ளைகள் அங்கிருந்து அள்ளி கொண்டு வரேன்னு நாங்களும் பாக்குறீங்களா, அதே நாங்களும் குடிச்சிட்டு போறோம். கடந்த வருடத்திலேருந்து பல முறை நான் இது பற்றி வேண்டுகோள் விடுத்த போதும் எமது பாடசாலைக்கான இந்த குடிநீர் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. பேரண்ட்ஸ் கூட வெளியிடத்திலேருந்து தான் தங்களோட பாவனைக்கு தண்ணி எடுக்கிறாங்க. அவை இந்த கிராமத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு மிக முக்கியமாக தண்ணி பிரச்சனை. இதை கவனத்தில் எடுத்து எமது பாடசாலைக்கு இந்த குடிநீர் வசதியை செய்து தர வேண்டும் என்று மிக தயவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அனுராதபுரம் ரம்பேவிவ கிராமத்தில் உள்ள சனசமூக நிலையம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் இந்த சனசமூக நிலையம் பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் இதனை மக்கள் தமது தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். மக்கள் சக்தி 100 நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக. மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கு உங்களால் ஒத்துழைப்பு வழங்க முடியும். அதற்காக மக்கள் சக்தி செயலகத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 0114866889. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0114896896. எமது மின்னஞ்சல் முகவரி 100days@maharaja.lk. முகவரி மக்கள் சக்தி செயலகம், நியூஸ் ஃபர்ஸ்ட், இலக்கம் 45/3, பிரே குரு பிளேஸ், கொழும்பு 2. newsfirst.lk இணையதளம் மற்றும் Facebook மற்றும் ட்விட்டர் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். மக்கள் சக்தி திட்டத்தினூடாக இல்லங்கள் தோறும் வந்த நாம் உங்கள் பிரச்சனைகளை பதிவு செய்தமை நினைவில் உள்ளதா? மக்களுடன் இணைந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் தயார். மக்கள் சக்தி 100 நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக. வாருங்கள், நீங்களும் எம்முடன் கைகோருங்கள். மேலதிக விவரங்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் 0114896896 அல்லது 07655250000. மின்னஞ்சல் 100days@maharaja.lk. முகவரி மக்கள் சக்தி செயலகம், நியூஸ் ஃபர்ஸ்ட், இலக்கம் 45/3, பிரேப்ரூக் பிளேஸ், கொழும்பு 2. மற்றும் இணையதளம் newsfirst.lk ஊடாகவும் எமது Facebook, ட்விட்டர் வலைத்தளங்களூடாகவும் மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் போது அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான நிதியை பெற்றுக் கொள்வது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்குடன் கலந்துரையாடினர். நிதியமைச்சில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நிதி அமைச்சின் ஒத்துழைப்புகளை வழங்க அமைச்சர் இணக்கம் தெரிவித்தார். உங்களின் செயற்திட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். இந்த திட்டத்தை அவதானிக்கும் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தீர்க்க முடியாத பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் என்ற வகையில் தலையீடு செய்வதுடன் ஊடகம் வாயிலாக இவற்றை வெளிப்படுத்தி அப்பாவி மக்களுக்கு உதவிகளை வழங்க முன்வந்தமையை இட்டு நாம் பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். அதனால் நாம் முழு ஒத்துழைப்பையும் உங்களுக்கு வழங்குவோம். நாம் மகிழ்ச்சியுடன் ஒன்றிணைந்து செயற்பட தயாராக இருக்கிறோம். எனவே ஒன்றிணைந்து இந்த அப்பாவி மக்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்போம். இதேவேளை நாம் விடுத்த கோரிக்கைக்கு 24 மணித்தியாலங்கள் செல்ல முன்னர் பல்வேறு நிறுவனங்களும் அமைப்புகளும் தனிநபர்களும் 200 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை வழங்குவதற்கு உறுதி வழங்கியுள்ளனர். வெண்டெக்ஸ் நிறுவனம் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்துக்கு உதவி புரிய முன்வந்துள்ளது. 7 கோடி ரூபாய் நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை மற்றும் நிதி தொய்தாக்கல் சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை பார்ப்பதற்காக அவரது உறவினர்கள் உள்ளிட்ட சிலர் இன்று சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரை பார்ப்பதற்காக அவரது தாயார் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ச இன்று முற்பகல் அங்கு சென்றிருந்தார். அதன் பின்னர் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்களும் மேகசின் சிறைச்சாலைக்கு சென்று நாமல் ராஜபக்சவை சந்தித்தனர். பட்டியலில் அடுத்ததாக யார் உள்ளார் என்பதனை பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் மக்கள் கருத்துக்களை மதிப்பதில்லை. செயற்பட முடியாத ஒரு அரசாங்கம். சிறைச்சாலைக்கு சென்று திரும்பியவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். அவர் சிறப்பாக உடற்பயிற்சி செய்துள்ளார். அத்துடன் அங்குள்ள ஏனைய கைதிகளுடன் சகஜமாக உள்ளார்.
අපි අයියා දරාගෙන ඉන්නම් කියලා වැටිලානේ. தந்தையும் 2 சகோதரர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இது சாதாரண விடயமாக மாறியுள்ளது. நமது இரண்டாவது வீடு போன்று இந்த இடம் அமைந்துள்ளது. இல்லை, பேசிவிட்டு வருவதற்காகவே சென்றோம். எனினும் விளையாட்டு அமைச்சின் உடற்பயிற்சி நிலையத்தில் நாம் மூவரும் ஒன்றாக உடற்பயிற்சி செய்தோம். அவர் எந்த வேளையிலும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். வியாயாம කළා තමයි ඇවිල්ලා තිබේ හැම යෝග කරලා භාවනා කරලා ව්‍යායාම කරලා ඉන්නවා. அவ்வாறான எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. அரசியலில் இடம்பெறும் விடயங்களை பார்க்கும் போது அந்த தேவை இல்லை என்பது புரிகின்றது. අවශ්‍යතාවයක් නැහැ කියලා තමයි තේරෙන්නේ. අපි මල්ලේ උත්තර දුන්නානේ ඔක්කොම. ඇතුළේ ඉතින් හැමදාම කරන්නේ ඉතින් කරනවා ඇතුළේ කොහේ හිටියත්. ඇතුළේ යාළුවෙම හම්බුණාද අද? මම හිටියේ CRP මේකේ. பஸ் கட்டணத்தை 6% அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதியிலிருந்து பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் அசோக் அபிசிங்க தெரிவித்தார். அமைச்சரவையின் அனுமதியின்படி பஸ் கட்டண திருத்தம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. பஸ் உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைய வருடத்திற்கு ஒரு முறை கட்டணத்தை அதிகரிக்க முடியும். அவர்களின் கோரிக்கைகளை செவிமடுத்து அவர்கள் 15% கோரினார்கள். நாம் 5-6% குறைத்துள்ளோம். அதுவே இங்கு தவறாகும். டீசல் விலையை குறைத்தோம், அதற்காக அதிகரிக்க வேண்டுமா? உதிரி பாகங்களின் வரியை குறைத்தோம், அதற்காக அவற்றை அதிகரிக்க வேண்டுமா? அவர்கள் கூறிய விடயங்கள் தொடர்பில் அவதானித்தால் தேவையற்றவையே காணப்படுகின்றன. அட்டவணைக்காக நிதி வழங்க வேண்டியுள்ளது. இவ்வாறான தேவையற்ற செலவுகளே காணப்படுகின்றன. இதேவேளை பஸ் கட்டண திருத்தம் தொடர்பில் பஸ் சங்கங்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடு நிலவுகின்றது. பஸ் கட்டண தேசிய கொள்கையின்படி 12% கட்டண திருத்தம் இங்குள்ளது. அரசாங்கம் நினைத்தவாறு இந்த துறையை அளிப்பதற்கு முயற்சிக்கிறதா என்ற பிரச்சினை எமக்குள்ளது. அதனால் இந்த பஸ் கட்டணத்துடன் எமக்கு இணக்கப்பாடில்லை. 12% கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆக குறைந்த 8 ரூபாய் கட்டணம் 10 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். மேற்கொள்ளப்படும் பஸ் கட்டண திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள தயார் என நாம் இதற்கு முன்னரும் கூறியிருந்தோம். உண்மையில் எமக்கு 3.2% அதிகரிப்பே மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டது. அதன் குறைபாடுகளை எடுத்து கூறிய பின்னர் மீண்டும் அது 6% மாற்றப்பட்டுள்ளது. வவுனியாவில் உள்ள ரயில் கடவை காப்பாளர்கள் நிரந்தர நியமனம் வழங்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடமாகாண ரயில் கடவை காப்பாளர் சங்கங்களின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா ரயில் நிலைய வளாகத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தங்களின் நிரந்தர நியமனத்தை வலியுறுத்தும் வகையிலான பதாகைகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தியிருந்தனர். தங்களுக்கான நிரந்தர நியமனங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனும் கலந்து கொண்டிருந்தார். வடக்கில் இருக்கக்கூடிய இந்த வெற்றிடங்களுக்கு போயிருந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களுக்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் தான் சாதாரண தொழிலாளர்களிலிருந்து ஏனைய உயர் அதிகாரிகள் வரை நியமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களை இந்த 3.5 வருட காலம் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த ஊழியர்களை நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும். தற்காலிக போயிருந்த கடவை ஊழியர்களுடைய நிரந்தர நியமனத்தில் அடிப்படை மனித உரிமை மீறல் இடம்பெறுவதாக இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். கடந்த வாரம் கூட நான் பாராளுமன்றத்திலேயும் கூட இந்த விடயத்தை, அதாவது இந்த ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று கூட பேசியிருக்கின்றேன். ஆனால் போக்குவரத்து அமைச்சர் இது தனக்குள்ளே இந்த விடயம் பெறவில்லை. இது பாதுகாப்பு அமைச்சுக்கள் தான் இவர்களுடைய விடயம் பெறுகிறபடியால் பாதுகாப்பு அமைச்சு தான் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே பாதுகாப்பு அமைச்சு வருடந்தோறும் இந்த வரவு செலவு திட்டத்தில் பல்லாயிரம் மில்லியன் ரூபாய் நிதியை இராணுவத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஒதுக்கப்படுகிறது.